மேற்கொண்டு சொல்லுங்க. நான் ஒரு பெரிய மிராசுதார். இவன் என் பையன் மெடிக்கல் காலேஜ்ல BA படிக்கிறான். சரி, மெடிக்கல் காலேஜ்ல BA ஏது? படிக்கிறேன். சரி சரி. 40 பவுனோட எங்களுக்கு பொண்ணு வேணும். பவுன்லயே பொண்ணா? நகை இது ஒரு அல்பம். 50 சவரன் நெக்லஸ் வேணும். அதுல கல்லு வச்சு பதிக்க கூடாது. எதுக்கு? அப்பதான் உருக்கிறதுக்கு வசதியா இருக்கும். உருக்குறது எதுக்கு? பஸ்பம் தங்க பஸ்பம். 5 பவுன் செயினோட வாட்சி வேணும். சும்மா சமாதி பையல 10 சவரன் செயினோட வித் ரோலக்ஸ் வாட்ச் 2 முள்ளும் தங்கமா இருந்தா பெட்டர். ரோலக்ஸ் வாட்ச் அவங்க எங்கடா போவாங்க? அவங்க எங்கேயோ போறாங்க. நீ சும்மா இருந்து தொலைடா. நீ சும்மா என்ன ஆத்துக்குள்ள வந்து இப்படி கலாட்டம் பண்றேன்? ரோடு பொறிக்க மாதிரி போனா வரான்னு பேசிட்டு இருக்கல. உங்களை பார்த்தா தோப்பனார் பிள்ளையா தெரியலையே. அது வேற ஒண்ணும் இல்ல. சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா பழகணுமா ஃபாதர் சன்ங்கிற வித்தியாசம் எல்லாம் போச்சு. என்னடா? ஆமாண்டா. ஆமா அப்பா கவுண்டர். இந்த மாதிரி பசங்களை நான் பிடிச்சுறேன். வாங்க வாங்க வாங்க. என்ன இன்னைக்கு வரச்சே ரொம்ப ஹாட்டா வரல? இன்னைக்கு பேப்பர்ல நியூஸ் பார்த்தேல? நான் எங்க இருந்து நியூஸ் பார்க்க போறேன்? பார்த்தா ராசி பலன் பாப்பேன். என்ன விஷயம்? 2 திருட்டு பசங்க தோப்பனார் புள்ள மாதிரி நடிச்சு கல்யாணத்துக்கு பெண் பார்க்கிற மாதிரி டிராமா போட்டு நகை நட்டுகளோட கம்பி நீட்டிடுறாளா. இப்படி பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஐயோ, தோப்பங்காரன் தான் ஒரு பெரிய மிராஸ்தார்பானா, பிள்ளைக்காரன் தான் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறேன்னு போய் சொல்லி ஏமாத்துவாளாம். ஆமா, இவா 2 பேரும் யாரு? அவர் தோப்பங்காரன் மிராஸ்தார், இவரு பையங்காரன் மெடிக்கல் காலேஜ். சரி, என்ன பேப்பர் நியூஸ் மாதிரி என்ன இருக்கு? உங்க தங்கச்சிக்கு வரம் பார்க்க சொன்னேளே, இவ வந்திருக்கா. அவர் தோப்பங்காரன் மிராஸ்தார், இவர் பையங்காரன் மெடிக்கல் காலேஜ். ஐயோ, என்ன சொன்னதையே சொல்லி பேசிட்டு இருக்கேன் நானு. இந்த வருங்க, நானு அந்த பொண்ணை சொன்னேனே, பொண்ணோட அக்கா லேடி இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் ஆத்துல சம்பந்தம் பண்ண போறமே நினைச்சு ஒன் வே டிராபிக்ல போவாரே, புடிச்சுடுவா. இவன் தான் என்னுடைய ஒரே பையன், இவர் தான் என்னுடைய ஒரே அப்பா. ஆமா, இவா 2 பேரும் ஏன் இப்படி நடுங்குறா? குளிருது. நம்ம எங்கேயோ பாத்திருக்கேனே. மெடிக்கல் காலேஜ்ல பாத்திருப்பீங்க. மெடிக்கல் காலேஜ்ல ஸ்டூடெண்ட் என்ன படிக்கிறா? ஆமாமா, ஸ்டூடெண்ட் பாக்குத்தூள் கம்பெனில இவன் பாக்கு உடைக்கிறான். நான் கல்லு உடைக்கிறேன். என்னது இது? ஒண்ணு கிடக்கு ஒண்ணு வளர்றார். 40 சவரன் தோப்பனார். நான் இல்ல. உண்மையும் எங்கேயோ பாத்திருக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, இல்ல பஜார்ல. ஞாபகம் வந்துடுச்சு. போலீஸ் மூளை எதையுமே மறக்காது. டேய், நீ குண்டு கருப்பேன், இவன் குரங்கார முகம் தானே. அட பாவிகளா! பாத்தேடா, இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்க போலீஸ் தோப்பனார் பிள்ளையும் இந்த காலி பசங்க தான். இவாளுக்கு இதே வேலை. 304, 104, இவங்க 2 பேரும் ஸ்டேஷன் தள்ளுங்க. பாருங்க, உம்ம விவகாரம் என்ன முடியல. அவளை லாக்கப்ல தள்ளிட்டு வருவேன். ஆத்திலேயே இருங்கோ. ஆத்திலேயே இருங்கோன்னு சொல்லிட்டு போனா 1 மணி நேரம் ஆகிறது, இன்னும் காணலையே. நமஸ்காரம். என்ன தெரியுதா? ஏன் தெரியல? அதே மொழி, அதே மூக்கு, அதே குரல். இன்ஸ்பெக்டர் தங்க தானே? தங்கையா? பின்ன அக்காவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அக்கா டியூட்டில வந்து ஒரே லூட்டி அடிச்சுட்டு போயிட்டா. அடேங்க அப்பா, என்ன கடுபடி, என்ன மிரட்டல். இந்த பாரதியம்மா, நோக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து வச்சேன், அது மிஸ் ஆயிடுத்து. வேற பார்த்து சொல்றேன். வேண்டாம், நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். லவ்வோ? அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். யார் அந்த அசடு? நானா? ஆமா, நான் கோடியாட்டுல தான் இருக்கிறேன். மாடியில நின்னுட்டு பார்ப்பேன். நீங்க நெத்தியில திருநீர் இட்டுண்டு மொட்டை மாடியில சூரிய நமஸ்காரம் பண்ற அழகும், கோவில்ல சிவபுராணம் சொல்ற முறையும், உங்க அழகான உடம்புல வெறும் அங்கவஸ்திரத்தை மட்டும் சுத்திண்டு கிரீஸ் இல்லாத அந்த சைக்கிளை கிரீச்சு கிரீச்சு நீங்க மிதிச்சுண்டு போற காட்சியை பார்த்து பார்த்து ரசிப்பேன். கட்டிண்டா உங்களைத்தான் கட்டிக்கணும்னு இருந்தேன். சத்திரடியம்மா, ஐயோ, கையில கல்யாண ரக திடீர்னு இப்படி ராக்கெட் மாதிரி நான் கிளம்பி இருக்கேன். அனந்தோ, நோக்க அடிக்கிறதா யோகம். ஆமா, நான் உன்னை கட்டிண்டா உங்க அக்கா அந்த கேஸ்ல இருந்து என்ன விட்டுடுவாளா? ஐயோ, அவ ரொம்ப பொல்லாதவ. அந்த கேரண்டி நான் தர முடியாது. அப்ப நான் உன்னை கட்டிண்டா என்ன பிரயோஜனம்? என்ன இன்னுமா என்ன அடையாளம் தெரியல? மோஷி மோஷி உள்ளி உள்ளி சாரி கட்டிண்டு வர சொன்னேளே, மறந்துட்டேடா? அப்படின்னா அக்காவும் தங்கையும் ஒருத்திதான். இன்னைய ராசி பலன்ல தேடி வரும் புதையல் நாடி வரும் நாளுன்னு போட்டிருந்தா புதையல் கிடைச்சிருத்தோ. எல்லாம் பகவானுடைய அனுகிரகம். பரமேஸ்வரி. ஏன்னா கிச்ச 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 கிச்ச